ராமாயணத்தை எழுதினது வால்மீகி முனிவர்னு நமக்கு தெரியும். ஆனா அவரை விட சிறப்பா அனுமன் ஒரு ராமாயணம் எழுதினார்னு சொன்னா நம்புவீங்களா? அவ்வளவு அற்புதமான அந்த புத்தகத்தை அனுமன் ஏன் தன் கையாலேயே அழிச்சாரு? காரணம் தெரிஞ்சா அழுதுடுவீங்க. போர் முடிஞ்ச பிறகு இமயமலைக்கு போன அனுமன் அங்க இருந்த பெரிய பாறைகள்ல தன் நகத்தால ராமாயணத்தை எழுதினார். அதுக்கு பேரு ஹனுமத் ராமாயணம். ஒரு முறை வால்மீகி முனிவர் அந்த பக்கம் வந்தார். அனுமன் எழுதினதை படிச்சு பார்த்தார். படிக்கும் போதே அவர் கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டுச்சு. வால்மீகி வருத்தத்தோட சொன்னார், அனுமனே, நான் எழுதினதை விட இது ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை மக்கள் படிச்சாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு எழுதின ராமாயணத்தை யாரும் படிக்க மாட்டாங்க. இதை கேட்ட அனுமன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. முனிவரே, நீங்க புகழுக்காக எழுதினீங்க. நான் என் ராமர் மேல இருக்கிற பாசத்துக்காக எழுதினேன். எனக்கு புகழ் முக்கியம் இல்ல, உங்க மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு எழுதின அந்த பாறைகளை எல்லாம் உடைச்சு கடல்ல வீசினார். இதை பார்த்த வால்மீகி முனிவர் அழுதுகிட்டே, அனுமனே, ராமரை விட ராம பக்தனான நீதான் பெரியவன்னு சொல்லி அனுமன் கால்ல விழப்போனார். திறமை இருந்தும் விட்டு கொடுத்த அந்த மனசுதான் உண்மையான பக்தி. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறதில்லைன்னு நம்புறவங்க மறக்காம ஜெய் ஆஞ்சநேயான்னு கமெண்ட் பண்ணுங்க. உண்மை கதைகளுக்கு மரண் மித்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.